வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்டவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வழக்கமான ஒரு விருந்தினர் தான், வித்தியாசமான விஷயம். கடந்த 5.5 ஆண்டு கால ஆட்சியில் அதிமுக சார்பாக ஒரு அமைச்சர் ஒரு முழுமையான நேர்காணலில் பங்கேற்பது இதுவே முதல் முறை. அந்த வகையில் தமிழ்நாடு அரசுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் என்று அழைக்கப்படக்கூடிய திரு கே பாண்டியராஜன் இன்றைய விருந்தினராக நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை பற்றிய தமிழக அரசுடைய நிலைப்பாடு, இன்னும் சொல்லப்போனால் 4 தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக எடுத்துக்கூடிய நிலைப்பாடு, 18வது இடத்துல தொழிலுக்கான உகந்த சூழ்நிலை 18வது இடத்துல தமிழகம் தள்ளப்பட்டிருப்பது, இவை உள்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள் இன்றைய கேள்விக்கு நிகழ்ச்சியில் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வெளியிலிருந்து ஒரு அரசாங்கத்தை பார்க்கறதுக்கும் நீங்க சொன்ன மாதிரி, ஆனா அமைச்சரா அந்த கேபினெட்டுக்குள்ள உட்கார்ந்து நிதர்சனமான சில விஷயங்களை பார்க்கும்போது இந்த வித்தியாசத்தை நீங்க எப்படி உணர்றீங்க? இந்த அமைச்சர் அப்படிங்கிற இருக்கை உங்களுக்கு எப்படி நடத்துது? 2 மாதங்கள் தான் போயிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய சுதந்திரம் அம்மா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா அமைச்சர்களுக்குமே, எனக்குன்னு மட்டும் கிடையாது. பலரும் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே சென்ட்ரலா கண்ட்ரோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்றதே வந்து பெரிய வியப்புக்குரிய விஷயமா தான் இருக்கும். ஒரு அமைச்சர் நான் முழுமையாக சுதந்திரமாக செயல்படுறேன்னு சொல்லி சொன்னார்னா அவர் மிகைப்படுத்தி சொல்றாரோ அப்படின்னா காமன் மேன் இன்னைக்கு இங்கே பாருங்க. இப்போ இந்த அம்மா மாடல் ஆஃப் கவர்னன்ஸ், நான் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். அம்மா மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு துறையை அமைச்சருக்கு ஒதுக்குறதுனாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த துறை செயலர் இல்லை சீஃப் செக்ரட்டரி, அட்வைசர், இந்த அது போன்ற அதிகாரிகளை அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வைக்கிறதுனாலும் சரி. நான் ஒரு ஹெச்ஆர் பர்சன், 32 வருஷம் ஹெச்ஆரில் இருந்திருக்கிறேன், மனிதவள மேம்பாட்டுத் துறையில். அம்மா வந்து மிக அருமையாக இந்த கட்டமைப்பை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளிருந்து பார்க்குற பார்வை தான் இது. என்னுடைய பார்வை வந்து நான் இன்றைக்கி வந்து மீடியாவில் நின்று சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து, ஒரு அமைச்சர் வந்து தன் துறையை நல்ல கிரிப்பில் வச்சுருக்கணுன்றது அம்மாவோட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு தக்கன பலரும் செயல்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மீடியாவுக்குள்ளே போய் பேசுகிறது வந்து பலரும், நான் உட்பட பேசாத காரணம் வந்து, சொல்கிறத வந்து கொள்கை நிலைப்பாடாக உருவகப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால தான் அமைச்சர்கள் வந்து மீடியாவுக்குள்ளே போய் பேசுகிறது, பிரஸ் மீட் கொடுக்கறது, இதெல்லாம் கொள்கை நிலைப்பாடாக கொண்டிருந்தாலும் நீங்க வந்து தமிழக முதலமைச்சருடைய நிலையை, அவங்களுடைய கொள்கையை தானே வெளிப்படுத்த போறீங்க. அதை ஏன் வந்து சொல்லக்கூடாது? அப்பதான் இன்னும் புரிதல் இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விமர்சனம் என்ன, ஆளுங்கட்சி சரியாக செயல்படுதா இல்லையாங்கிறத தாண்டி யாரையும் அணுக முடியல, யார்கிட்டையும் பேச முடியல, அவங்க பேசுறதுல இதுதானே குற்றச்சாட்டாவே இருக்குது. அப்ப இந்த திரையை தகர்த்தோம்னா இன்னும் நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மாதங்கள் நான் அமைச்சராக இருந்தப்போ குறைந்தது ஒரு 50 சங்கங்களை சந்திச்சிருக்கிறேன். அது ஜிஎஸ்டி சார்ந்த கமர்ஷியல் அசோசியேஷன்ஸாக இருந்தாலும் சரி, சிஐஐ, ஃபிக்கி, அசோச்சேம், சாம்பிராணி உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்து இந்தியாவுடைய பெரிய நிறுவனமான சிஐஐ வரைக்கும் நான் சந்திச்சிருக்கிறேன். அதுக்கு எந்த தடையும் யாரும் விதிக்கலை. அதே மாதிரி பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் அநேகமாக இங்கே இருக்கிற அதிகாரப்பூர்வமான சங்கங்கள் அனைத்தையும் சந்திச்சிருக்கிறேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ஸ் பலதையும் சந்திச்சுட்டு இருக்கிறேன். எந்த கட்டுப்பாடுகளையும் யாரும் வைக்கல. மீடியாவுக்கு போய் நின்று ஒரு கொள்கை நிலைப்பாடை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறது, பேசுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் வரலை. நானே துறையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம போய் அதை பேசுறது முறையாக இருக்காதுன்னு நினச்சேன். இப்போ நான் அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த 2 முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்மளை சுற்றி. தமிழகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நம்பிக்கையில் வந்து. ஓகே, புதிய கல்விக் கொள்கையில வந்து தமிழக அரசு ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு எடுக்குது. சில விஷயங்களை ஏற்குது, சில விஷயங்களை மறுக்குது. குறிப்பா காமன் மேனுக்கு, ஒவ்வொரு சாமானியனுக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் தொடர்புடைய விஷயமா பார்க்கறது 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ், அனைவருக்கும் தேர்வு அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி 5ஆம் வகுப்பு வரைக்கும் குறைச்சு போகணும் மத்திய அரசு பரிந்துரை பண்ண இல்லை அப்படின்னு கடுமையான எதிர்ப்பை நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. கல்வியோடைய தரம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்குன்னா அதற்கான காரணமா இந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிறது இல்லையா? கண்டிப்பா இல்லைங்க. அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்ன்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து ரைட் டு எஜுகேஷன், உங்களுக்கு தெரியும், கல்வி உரிமை சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்த விஷயம். இது 2011 அந்த சட்டம் அமலாக்கத்துக்கு வர்றப்போ அதில் அவங்க பரிந்துரைத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து 8ஆம் வரைக்கும் ஆல் பாஸ் போடணும். அதே நேரத்தில் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட், தொடர் எவாலுவேஷன் பண்ணணும். அந்த எவாலுவேஷன் எதில் பண்ணணுன்றதுக்கும் ஒரு கட்டமைப்பு கொடுத்துருந்தாங்க. அதே போல் லேர்னிங் அவுட்கம்ஸ், நீங்கள் வந்து பரீட்சை எழுதி அந்த பையன் பாஸு ஃபெயிலுன்னு போடுறதுக்கு பதிலாக லேர்னிங் அவுட்கம்ஸ் 3ஆப்பில் 5ஆப்பில் 8ஆப்பில் அதை வந்து மெஷர் பண்ணுறது, லாங்குவேஜ், மேக்ஸு, சயின்ஸு, இந்த 3 விஷயங்கள்லையும் அந்த பையனுடைய புரிதலை வந்து
இந்த 3 கட்டங்கள்லையும் அசஸ் பண்றதுக்கும் கட்டமைப்பு அசஸ் பண்ணி என்ன முடிவு பண்றோம்? அதுல அவர் அதுல தேர்ச்சி பெறக்கூடிய அளவை பெறாம இருக்கிறார் அப்படின்னா என்ன பண்றோம்? கட்டாய தேர்ச்சிங்கிறது நிற்கிதே. அப்ப நீங்க அசஸ் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? இல்லைங்க, ஒரு மிரர் அந்த பையனுக்கு கிடைக்கிறது. கண்டிப்பா நீ இந்த லெவல்ல இருக்க அப்படின்ற கம்யூனிகேஷன் கிடைக்குது. அதே நேரத்தில் அவனை டீடைன் பண்ணாதீங்க. அந்த பையனை டீடைன் பண்ணீங்கன்னா இடைநிற்றலுக்கு கொண்டு போயிடுறாங்க. நீட்டா இப்போ இது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான். இப்போ கூட இந்தியாவிலேயே இடைநிற்றல் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிற பேர் வாங்குறதுக்காக எல்லாரையும் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறோமா? அதுல ஒரு தரமான மாணவர்களை கொடுக்காம நம்ம வெறும் ஒரு கூட்டத்தை உருவாக்குற மாதிரி யாராதா? இல்ல, என்னோட கருத்து இப்ப மத்திய அரசாங்கத்தோட கருத்தை கூட ஒண்ணு, இந்த புது கல்விக் கொள்கை அப்படின்ற வார்த்தையாடலை இப்போ மத்திய அரசாங்கம் நிறுத்திட்டாங்க. இப்போ நடந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் சிஏபி நடந்ததுக்கு அப்புறம் பிரகாஷ் ஜவடேக்கரே அது சொன்ன விது என்னன்னா, இது புது கல்விக் கொள்கை கிடையாது, இது ஒரு கருத்துரு. இந்த 143 ஐடியாக்களை நாங்கள் ஆயிரக்கணக்கான ஐடியாக்களில் டிஸ்டில் பண்ணி அதை சாறு பிழிந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காதும் உங்கள் விருப்பம். இதில் சில விஷயங்கள் தவறாகவே இருக்கு. அவர் ஒத்துக்கிட்ட விஷயம் அன்னைக்கு கடைசியில் அவர் ஆட்சியை விவாதத்துக்காக தான் வைக்கிறாங்க. இல்லை, விவாதத்துக்காக வைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எஜுகேஷன் கமிஷன் ஒன்று கொண்டு கல்வி கமிஷன் கொண்டு அந்த கல்வி கமிஷன்ல 50% மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் இருந்து அது உருவாக்கும் புது கல்விக் கொள்கைன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் ஓரளவுக்கு மாநிலங்களுடைய குரலையும் கேட்டு இந்த முடிவுக்கு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஈவன் இந்த 8ஆம் வரைக்கும் ஆல் பாஸ்ல கூட இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 5ஆம் வரைக்கும் ஆல் பாஸ் இருக்கணும், 6, 7, 8க்கு முடிவு செய்வது அந்த மாநிலங்களுடைய முடிவு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம 8வது வரைக்கும் பழைய நிலவு என்ன தொடரோ அதான் தொடர போறோம். ஆனா என்ன செய்ய போறோம்னா, இந்த SLAS ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் சர்வே அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் எந்த அளவுக்கு கற்றிருக்கிறான் அந்த பையன்றத ரொம்ப ஆழமாக கொண்டு போக போகிறோம். 3ஆப்பு 5ஆப்பு 8ஆப்பில் இந்த தேர்வுகள், இதுவும் தேர்வுகள் தான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் என்ன தேர்வுன்றது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம அந்த பையனை அசஸ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு அவனுக்கு படிக்க தெரியுது, எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களில் கிட்டத்தட்ட 5ஆவது வகுப்பு 8வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2ஆவது வகுப்பு 3ஆவது வகுப்புக்கான வாய்ப்புகள் கூட தெரியாமல் இருக்குது, வாய்ப்பாடு தெரியாமல் இருக்குது, கழித்தல் தெரியாமல் இருக்குது, வகுத்தல் தெரியாமல் இருக்குது, அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் வளர்கிறாங்கிறது நேஷனல் லெவல் நடத்தப்பட்ட பல சர்வேக்கள் நிரூபிச்சிருக்கு. 2 சர்வேஸ் நடத்தியிருக்கிறாங்க. நேஷனல் அசஸ்மெண்ட் சர்வே நீங்கள் சொல்கிறீங்க, மற்றது பிரதம் நடத்திய ஒரு தனியார் நடத்திய அந்த சர்வே. அவங்க எடுத்த சாம்பிளிங்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகத்தரம் அப்படின்ற ஒரு இதுக்கு முதல்ல ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு கொண்டு வந்தாங்க. அந்த 2009 முதல்ல இது நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஏசர் பிரதம் என்ற NGO மூலமாக அவங்க 2 வருஷத்துக்கு ஒருக்க அதை எடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் அசஸ்மெண்ட் சர்வே இப்போ 2 ட்ராக் முடிஞ்சு போச்சு, 3வது ட்ராக் வந்துட்டு இருக்கு. நாம SLAS ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் சர்வேன்னு நம்மளே நம்மளை உட்படுத்திட்டு இருக்கோம் இந்த சர்வேக்களுக்கு. இது எல்லாமே என்னன்னா, இந்த கடந்த 7-8 வருஷங்களாக கல்வி என்பது மார்க்குன்றதுலேருந்து கொஞ்சம் மாறி லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றலின் விளைவு என்ன அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் வந்திருக்கு. இது நல்ல உன்னதமான மாற்றம் நினைக்கிறேன். இது பண்ணுறப்போ அவங்க என்ன சாம்பிள் எடுக்கிறாங்க, எத்தனை % சாம்பிள் எடுக்கிறாங்க, எந்த பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு உமானம் சொல்ல விரும்புகிறேன். இந்தியா முழுக்க கடந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு கல்வி நிறுவனங்களில் 8% என்ரோல்மெண்ட் குறைஞ்சிருக்கு, தனியார் கல்வி நிறுவனங்களில் 4% என்ரோல்மெண்ட் உயர்ந்திருக்கு. இந்த ட்ரெண்ட், அதாவது அரசு பள்ளிகளில் என்ரோல்மெண்ட் குறைகிறது என்ற ட்ரெண்ட் இந்தியா முழுக்க இருக்கு. இதை எதிர்த்து நின்ன ஒரே மாநிலம் தமிழகம். பெரிய மாநிலங்களில் இன்னைக்கு CABA அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னைக்கும் 45% மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க, 20% மாணவர்கள் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, 35% பிரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. வேற அநேகமாக எல்லா மாநிலங்கள்லையுமே they've given up. ஆனா தனியாரை நோக்கி தான் மாணவர்களும் பெற்றோரும் செல்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க மறுக்க முடியுமா? பள்ளிகளோட எண்ணிக்கையினால மாணவர் சேர்க்கையில வீழ்ச்சி அடையாமல் இருக்கலாம், மாணவர் சேர்க்கை வளர்ந்துகிட்டே இருக்கலாம், ஆனால் தனியார் நோக்கி தான் மாணவர்கள் போயிட்டு இருக்காங்கன்னு நீங்க மறுக்க முடியுமா? இல்லை, அந்த மைக்ரேஷன் இருக்குன்றது நிஜம். ஆனால் பெரிய அளவில் ரிவர்ஸ் மைக்ரேஷன் கூட ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு நானும் கூட இந்த கருத்தை நான் பேசியிருக்கேன். பொதுவான ஒரு கலெக்டிவ் தாட் இது மாதிரி மாறிட்டு இருக்காங்கன்னு. இந்த பெர்சன்டேஜ் நம்ம அந்த 45% நம்ம பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைங்க அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்கன்றதில் அது உண்மை. ஓகே, இன்னும் கூட அரசு பள்ளிகள் புதிதாக உருவாக்கப்பட்டு கொண்டு வரும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். மிச்சம் எந்த மாநிலத்திலையும் புதுசா அரசு பள்ளிகள் உருவாக்கப்படுவதில்லை. இல்லை, அதனுடைய பலன் என்ன? நம்முடைய கல்வித்திட்டத்துடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கும் பல் மருத்துவ படிப்புக்கும்
அரசு பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 32. தனியார் பள்ளிகளிலிருந்து வந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3500. ஸோ இந்த ரேஷியோ எங்கே இருக்கு? தனியார் பள்ளிகள்லேருந்து படித்தா மருத்துவத்துக்கு சேர்ந்துலாங்க 3500 மாணவர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. 32 மாணவர்கள் அத்திப்பூத்தார் போல மருத்துவ பள்ளிகளை நுழைஞ்சிருக்கிறாங்க, அரசு பள்ளியில் படிச்சுட்டு. இந்த டேட்டா நானும் பார்த்தேங்க. கண்டிப்பாக இதில் உண்மை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த வருடம் நாங்கள் வந்து பயிற்சி மையங்களை உருவாக்கிட்டு இருக்கோம். அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளும் நீட் போன்ற பரீட்சைகள்லையோ ஐஐடி ஜேஇ போன்ற பள்ளிகள்லையோ போன்ற டெஸ்ட்லையும் நல்லா பாஸ் பண்ணணுன்றதுக்காக அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். தெலுங்கானாவில் 333 பேர் ஐஐடிக்குள்ளே போகிறாங்க, தமிழ்நாட்டில் 188 பேர் போகிறாங்கன்றது வந்து நான் பர்சனலாக ஐ டேக் இட் அஸ் ஏ அஃப்ரண்ட் டு மீ. எனக்கு அதை ஒரு அவமானமாக தான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து அதை மாற்றிடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா பெரிய அளவில் மாணவர்கள் போகிறது எய்டட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் தான். 65% நம்ம அதில் 2 மாணவர்கள் போகிறது அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான். அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். துறை ரீதியாக அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து அவங்களோட மெஷர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இது வந்து அதிகமாக வந்து தெலுங்கானால இருந்து ஐஐடிக்கு போயிருக்காங்க, நம்ம இதுல இருந்து அவங்க தயார்படுத்தக்கூடிய விதம் அது. அவ்வளோதான், அவங்க தயார்படுத்தக்கூடிய விதம் தான். +2 சிலபஸை மாற்றி 12 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா வந்து ஒரு சிலபஸ் 10 வருஷத்துல ஒரு டிகேட்ல வந்து ஒரு தலைமுறையே உருவாகுன்னு சொல்றாங்க. ஒரு ஒட்டுமொத்த பாறை மாதிரி இன்னைக்கு தொழில்நுட்பம் போகக்கூடிய வேகத்துல 12 ஆண்டுகளாக ஒரு பாடத்திட்டமே மாற்றப்படலைன்னு சொன்னா, எதுவும் எஸ்பெஷலி +2 அப்படின்னா எப்படி நீங்க வந்து மருத்துவத்துக்கு போக முடியும், பொறியியலுக்கு போக முடியும்? மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. கண்டிப்பாக வந்து வெகு விரைவில் அது அமலுக்கு வரும். வர்ற அகாடமிக் இயர்லேருந்து அது வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ வரக்கூடிய கல்வியாண்டிலிருந்து +2க்கு புதிய பாடத்திட்டங்கள், புதிய பாடப்புத்தகங்கள் வரும்னு சொல்லி சொல்லலாம். உருவாக்கப்பட்டு விட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அப்ரூவல் வந்தவுடனே நாங்கள் அதை செயல்படுத்த துவங்குவோம். கண்டிப்பாக அடுத்த கல்வியாண்டில் வந்துருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வந்து அந்த அளவுக்கு காம்படிட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த பிற மாநிலங்களை இல்லாட்டி மாணவர்கள் அந்த மாதிரி போட்டித் தேர்வு தயார்படுத்தக்கூடிய விதத்தில், இல்லாட்டி இன்னைக்கு உள்ள அப்டேட்டடாக விஷயமா இருக்குதா, இல்லாட்டி இது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட விஷயமா? எப்படியும் நீங்கள் அமைச்சரான பிறகு நடந்திருக்காது இந்த விஷயம், ஏற்கனவே தொடர் ப்ராசஸாக தான் நடந்திருக்கும். நல்ல கல்வியாளர்களை வச்சு அதை செஞ்சுருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம போர்டு எந்த போர்டுக்கும் கீழே இல்லைன்ற நிலையை இது உருவாக்கும். அரசு பள்ளிக்கு போகிற பையன் தலையை உயர்த்திக்கிட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடோட போகிறதுக்கு எல்லா இதுவும் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அதனால தான் மாணவர் சேர்க்கை வந்து முதல் கவனமாக வருது. அதில் வந்து 100% வெற்றி பெற்றோம். கரெக்ட். அது இடைநிற்றல் இல்லை, மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்குது, தனியாரில் வந்து கூட்டிகிட்டு இருக்கு, அரசாங்கத்திலையும் குறைவில்லாமல் இருக்குது, அதெல்லாம் மறுக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் பர்பஸ் மட்டும் தான் சால்வ் ஆயிருக்கு. இதோட அது பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? இல்லை, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் டிஃபைன் பண்ணுறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லைன்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அது ஒரு அங்கம் தான். ஆனால் நாங்கள் வந்து தெளிவாக இப்போ எங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில் எல்லா அதிகாரிகளும் டாப் 250 ஆஃபீஸர்ஸ், அது வந்து டைரக்டராக இருக்கட்டும், ஜேடியாக இருக்கட்டும், எல்லா லெவல்லையும் சிஇஓ, டிஇஓ எல்லா தளங்கள்லையும் ஒரு டார்கெட் வச்சு அவங்களுக்கு எந்த முறையிலையும் நீங்கள் இந்த மாதிரி கேள்வியை கூட கேட்க முடியாத அளவுக்கு கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்கு உறுதி எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது மாணவர்கள் சேர்க்கை, கல்லூரிகளில் சேர்க்கை வந்து 50% உயர்த்துவோம்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு 45% பக்கத்தில் வந்துட்டோம். அது வந்து அதுவே அமெரிக்காவை விட அதிகம். இல்லை, இந்தியாவிலே அதான் அதிகமாக இருக்குது, அமெரிக்காவை விட அதிகம். அதான் பெரிய விஷயம். இதில் நீங்கள் யாருமே அதை பேச மாட்டேங்கிறாங்க. இல்லை, நான் ரொம்ப பாராட்டேன். நான் என்ன சொன்னேன், ஒரு மாணவன் கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடத்திலே சேர்ந்துட்டாலே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நான் நினைக்கல. எப்படி வெளியே வர்றாங்கிற பற்றி நீங்கள் வந்து எப்படி உள்ள வர்றான்னு சொல்றீங்க. நான் வந்து எப்படி வெளியே வர்றான்னு சொன்னேன். பிஇ படிச்சுட்டு அந்த பிஇக்கு தகுதி இல்லாத வேற வேலைகளில் தான் போய் நிற்கணும், பேங்க் எக்ஸாமில் போய் உட்காந்துருக்கணும், நான் பிரயோஜனம் நினைப்பேன். அக்கௌண்டன்சி படிச்சுட்டு பேங்க் போய் சொல்லி சொல்லுவேன், காமர்ஸ் படிச்சுட்டு பேங்க் போய் சொல்லி சொல்லுவேன். நீ படிக்கிறது பிஇ, நீ போய் சேர்றது வேற எங்கேயோ ஒரு டெக்னிக்கல் படிச்சு வேற எங்கேயும் அக்கௌண்ட்ஸ் போய் சேர்ந்தா என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த கல்வி வந்து அவனுக்கு வாழ்க்கைக்கான தேடலை கட்டுறதுல என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். கண்டிப்பாக அது இங்கே பாருங்க, 3 ஸ்கில்ஸை இந்த வாட்டி ஒவ்வொரு பள்ளியிலையும் கொண்டு வர முயற்சி எடுக்க போகிறோம். லைஃப் ஸ்கில்ஸ், லைவ்லிஹுட் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், திறன்கள் சார்ந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம கல்வித்துறைக்கு கொண்டு வர போகிறோம். லைஃப் ஸ்கில்ஸ் இதே முயற்சியை மத்திய அரசு வந்து இந்த புதிய கல்விகளை கொண்டு வரும்போது அது வந்து குலக்கல்வியை கொண்டு வரக்கான முயற்சின்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுலேருந்து இது எப்படி மாறுபடுது? இல்லை, அவங்க சொல்கிற இந்த 3 விஷயங்களும் கொண்டு வரணும் அவங்க சொல்லத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதை எப்படி இந்த திறன் வளர்த்தல் என்பது வந்து ஒரு ப்ராட் பேஸ்ட் எஜுகேஷனுக்கு மாற்றாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. 10ஆம் முடிகிறப்ப என்ன செய்யுங்க, பிள்ளைகளை வந்து 2 ஸ்ட்ரீமில் கொண்டு போங்கன்றாங்க. ஒரு ஸ்ட்ரீமில் நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஏ எக்ஸாம் எழுதட்டும், இன்னொரு செக்ஷன் வந்து பி எக்ஸாம் எழுதட்டும். இந்த பி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங்கை அதிகமாக்குங்க. இது வந்து பிள்ளைகளை
பிரித்து காட்டும். கட் ஆஃப் மார்க் வந்து கம்மி சார். Correct. எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங்கில் நான் கேட்குற பாடம் கிடைக்குமா? கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கு தம்பி, உனக்கு பிரைவேட்டில் தான் கிடைக்கும், இந்த சப்ஜெக்ட் தான் கிடைக்கும், இப்படி தான் கிடைக்கும் நீங்க சொல்வீங்கல்ல. இது என்னை பிரிக்கிற விஷயமா? இது என்னை அவமதிக்கிற விஷயமா? ஏன் மார்க்குக்கு இதுதான் நீங்க சொல்றீங்க, இதை உலகம் ஏற்குது. இங்க பாருங்க, இந்த புது கல்விக் கொள்கைன்னு அவங்க அறிவிச்ச விஷயத்துல ஒரு ஒரு ஸ்ட்ராண்ட், காமன் ஸ்ட்ராண்ட் இருக்குங்க. பல விஷயங்கள்ல வந்து ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல மாத்தி எக்ஸலன்ஸ்ன்ற ஒரு போர்வையில் மாணவர்களை பிரிக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய அடிப்படையான குற்றச்சாட்டு. இதை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து அத மாதிரி நீங்கள் செய்றீங்கல்ல, எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கோம்ல. நீங்க தமிழ்நாடு அரசு கிடையாது, இந்தியா முழுக்க செய்யறோம்ல. ஒருத்தன் வந்து ஆர்ட்ஸ் தான் படிக்க முடியும், ஒருத்தன் சயின்ஸ் தான் படிக்க முடியும், ஒருத்தன் அக்கௌண்ட்ஸ் தான் படிக்கும். பிரைவேட் காலேஜில் சொல்றாங்க, கவர்மெண்ட் காலேஜில் சொல்றாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்றாங்க. இந்த கட் ஆஃப் மார்க் இந்த படிப்பு தான் சொல்றோமா இல்லையா? இந்த கட் ஆஃப் மார்க்கு நீ என்ன படிக்கலாம் சொல்றோமா இல்லையா? நாம எனக்கு மார்க் கம்மியா இருந்தா நான் மெடிக்கல் படிக்க முடியுமா? மெரிட்டோக்ரசி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தானே சார் அவங்க சொல்றாங்க. ஏழை பிள்ளை அப்படின்றானா கூட அந்த பிள்ளை அந்த 99% மார்க் வாங்கினா உரிமையோட அந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டு அதுக்கு வந்து உரிமையா கிடைக்கும். இங்க ஏழையா பணக்காரங்களாம் கிடையாது. ஐ அம் டாக்கிங் அபௌட் மார்க், நாட் அபௌட் தி ஐ அம் டாக்கிங் மார்க் அண்ட் மெரிட், நாட் அபௌட் தி மணி. மார்க் அண்ட் மெரிட் எஸ். அப்ப நான் சொல்றேன் 80 வந்து கட் ஆஃப் மார்க் 80 னு வச்சிருந்தா 80% வச்சிருந்தா அவங்களால மெடிக்கல் சேர முடியாது. சரி, ஏன் அப்படின்னா அங்க வந்து 99 பேர் உட்கார்ந்து கியூல நின்னுட்டு இருக்கான். அவ்வளவுதானே, as simple as this. அப்போ வந்து நீங்க +1 படிக்கும்போது நல்லா படிக்கிறவங்கள இந்த வகுப்பு கொண்டு போங்க, சுமாரா படிக்கிறவங்க இந்த வகுப்பு கொண்டு போங்க. இது வந்து ஒரு பிரித்து அவங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய முயற்சி தானே. இது மட்டும் இருந்தா பரவாயில்ல. பட் இப்போ ட்ரைபல்ஸ்க்கெல்லாம் நீங்க வந்து ஆல்டர்னேட் ஸ்கூல் கொடுங்க, சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனி பள்ளிகள் உருவாக்குங்கன்னு சொல்றாங்க. ஒரு கருத்து இதுல எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா வந்து இது கண்டிப்பா வந்து சமுதாயத்தை பிரித்து விடும் நாங்கள் நினைக்கிறோம். என்னத்துக்கு இப்போ வந்து உடல் ஊனமுற்றோர்களுக்கா ஆல்டர்னேட் ஸ்கூல் வைங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடைக்கணும், அனைவருக்கும் கல்வி என்பது எஸ்எஸ்ஏவோட ஸ்லோகனா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு தனி பள்ளிகள் இருக்குதா? ஆதி திராவிடருக்கு தனி பள்ளி இருக்குதா? எதுக்கா சார் இருக்குது? ஆதி திராவிடருக்கு சார் தனிப்பள்ளி, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சார் தனிப்பள்ளி, அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் பள்ளிக்கூடம் சேர்க்கணும்ல சார்? நீங்க சேர்த்துட்டு தான் இருக்கும். ஏன் சார் நீங்க தனிப்பள்ளி வைக்கிறீங்க? இல்ல, நம்ம ஏற்கனவே செய்யறது அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. அதே விஷயத்தை மத்திய அரசு செய்யும் போது அது வந்து ஜாதி சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் பார்க்குறோம்? இல்ல, அவங்க ஜாதி கூட சொல்லல. அதுல அவங்க சொல்லி இருக்கிறது வந்து சோஷியலி அண்டர் பிரிவிலேஜ்னு போட்டிருக்கிறாங்க. அந்த வார்த்தை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து மாற்றுத்திறனாளிகளை தனியா பள்ளிகளில் வச்சிருக்கிறதுன்றது கொள்கை நிலைப்பாடு நமக்கு கிடையாது. அது வந்து எந்த அளவுக்கு அவங்க மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரீங்களோ, ஈவன் மலவரிச்சு குன்றியவங்களை கூட மேக்சிமம் அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டு வர்றது தான் நல்லதுன்றது கல்வியாளர்கள் சொல்கிற விஷயம். அதைத்தான் நம்ம தமிழக அரசாங்கத்தில் சொல்கிறோம். ஈவன் இப்போ பிரகாஷ் ஜாவடேக்கரை கூட இந்த நம்ம எடுத்த 36 விஷயங்கள் 143 விஷயங்கள் அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. அதில் நம்ம எடுத்து 36 விஷயங்களை தான் நம்ம வந்து அப்போஸ் பண்ணோம். அவங்க செய்த சில நல்ல விஷயங்களையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து அங்கன்வாடி மையங்களை எல்கேஜி யூகேஜியை உருமாற்றி பள்ளிக்கல்வியோட இணைச்சி அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹெச்ஆர்டின்னு சொல்கிற விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுக்கு ஃபண்டிங் கொடுக்கறது நீங்கள் எடுத்து கொடுங்கன்றோம். ஏன்னா 4.5% இன்னைக்கு வந்து ஜிடிபியில் கல்விக்கு செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இது 6% உருமாற்றணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், 6% உருமாற்றுங்க, அந்த அடிஷ்னலாக வர்ற 1.5% லட்சம் கோடிக்கு மேலே வரும் அந்த பணம் வந்து, அதை வந்து மாநிலங்களுக்கு கொடுத்து மாநிலங்களை மையம் புள்ளியாக வச்சு செய்யுங்கன்றோம். இதில் ஒரு டைவர்சிட்டி இருக்கணும், பன்முகத்தன்மை இருக்கணும். இந்தியா முழுக்க ஒரே லெவல் ஆஃப் எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்றது சமச்சீர் கல்வி மாதிரி விழுந்துடும். மேலே இருக்கிறது கீழே இருக்கிற மாதிரி வந்துடும். அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாடு முழுக்க கணிதத்துக்கும் அறிவியலுக்கும் பொது பாடத்திட்டம் அப்படிங்கிறத தமிழக அரசு ஏற்றதா எதிர்த்ததா? இப்போ நமக்கே இருக்கிற 4 போர்டுக்குள்ள வந்து ஈக்குவலன்ஸ் கொண்டு வந்து பண்றப்ப பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு வருது, நீங்க மேலே இருந்தவங்களை கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற இந்த போர்வையில்ன்றாங்க. அது மாதிரி நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கும்? எதுக்காக நான் வந்து ஒரு காமன் செல் இதுக்கு கொண்டு வரணும்? இந்த காமனாலிட்டின்றது இன்னைக்கு வரைக்கும் எந்த மாநிலத்தையும் ஒப்பிடும் போது மத்திய கல்வி திட்டங்கள், அது வந்து சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, ஐஐடியா இருந்தாலும் சரி, ஐஏஎம்ஆ இருந்தாலும் சரி, இது வந்து உயர்நிலையில தான் இருந்திருக்கே தவிர அந்த தரம் தாழ்ந்துருச்சுங்கிற விமர்சனம் பொது வெளியில இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட வரல. அப்ப கணிதத்துக்கும் அறிவியலுக்கு மட்டும் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இல்லை, நீங்கள் சிபிஎஸ்சியும் ஐசிஎஸ்சியும் வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. ஸ்டேட் போர்ட்ஸ் ஈக்குவலன்ஸ், இவங்க போடுற ஈக்குவலன்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சிக்கு ஈக்குவலன்ஸ் கிடையாது. ஈக்குவலன்ஸ் போடுறது ஒரிசா ஸ்டேட் போர்டுக்கும்
பீகார் ஸ்டேட் போர்டுக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கும் ஈக்குவலன்ஸ் கொண்டு வர விரும்புகிறாங்க. அப்படிங்கிறப்ப மேலே இருக்கிறது கீழே வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குல்ல. எதுக்காக நாங்கள் அந்த திறனை இழக்க வேண்டும்? இது வந்து மத்திய அரசாங்கம் ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அதை சந்தேக பார்வையோட ஏன் பார்க்கணுங்கிற மட்டும்தான் என்னோட கேள்வி. அது வந்து ஒரு வாய்ப்பு. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டங்களும் தமிழ்நாட்டு வழிமுறைகளும் கூட நம்ம மாநிலம் முழுக்க நாடு முழுக்க போகலாம். அப்படி போகாதுன்னு ஏன் முடிவு பண்றீங்க? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுல 143 விஷயங்கள்ல ஸ்டாண்டர்டைசேஷன், சென்ட்ரலைசேஷன் இது சார்ந்த விஷயங்களே டிஃபரன்சியேஷன், இந்த பிள்ளைகளை டிஃபரன்ஷியேட் பண்றது, இந்த 3 விஷயங்கள் மட்டுமே பல விதங்கள்ல வெளியே வருது. இப்போ சமஸ்கிருதத்தை வந்து தேவ பாஷை, அதை வந்து நீங்க எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து. அப்படி பார்த்தா அரசியல் சாசனத்திலேயே வந்து ஹிந்தியை வந்து நீங்க முழுக்க முழுக்க கொண்டு போங்க, அதை வளருங்கன்னு அரசியல் சாசனம் வலியுறுத்துது. சமஸ்கிருதத்தோட ஹிந்தி மோசமாச்சே. சமஸ்கிருதமாவது சரி ஒரு பாரம்பரியம் மிக்க சொல்லலாம். ஹிந்தி வந்து தமிழ் மாதிரி இன்னும் தமிழை விட இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்த மொழி தானே அது. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொழி கொள்கையில இருமொழி கொள்கை நம்ம முடிவெடுத்து போயிட்டு இருக்கிற ட்ராக்கை மாற்றி இப்ப நவோதயா பள்ளிகளே கூட நம்ம இது வரைக்கும் எடுக்கல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்ல, இந்தியாவிலே. ஆமா ஆமா, தமிழ்நாட்டுல அதனால நமக்கு இழப்பா பெருமையா கௌரவமா சொல்லுங்க. இல்லைங்க, இப்ப தேவையில்லாமல் ஹிந்திய திணிக்கிறது அப்படின்றது வந்து மத்திய அரசாங்கம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த ட்ராக்ல போய்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹிந்தி சொல்லி தரக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இல்லையா? இருக்கு. அந்த பள்ளிக்கூடம் அனுமதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? நவோதயால ஹிந்தி வந்து ஒரு மொழி பாடமாக மட்டும் வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். அது கம்பல்சன் கிடையாது, கழுத்து நெரிக்கல. அதனால கிராமப்புற பகுதிகளில் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ் 100% ஃப்ரீ. ஏழை மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ரெசிடென்சியல் ஸ்கூலாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை ஏதோ ஒரு மொழியை மட்டுமே சொல்லி நம்ம வந்து தவிர்க்க மாதிரி நினைக்கலையா? இங்க வந்து ஹிந்தி கம்பல்சரி. அங்க வந்து தமிழக அரசு வந்து நவோதயா பள்ளிகளை வலியுறுத்துகிறது. ஹிந்தி கம்பல்சன் அப்படிங்கிற விஷயத்தை இல்லைன்னா எக்ஸப்ஷனலாக கொடுத்து இல்லைன்னா கண்டிப்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை நான் ஓப்பனாக ஸ்டேட் பண்ணவே செஞ்சுருக்கிறோம். அந்த காம்ப்ரமைஸ் பண்ண என்னைக்கு மத்திய அரசாங்கம் விருப்பப்படுதோ அப்போ வந்து நாங்கள் சந்தோஷமாக வெல்கம் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு எங்களுக்கு வேற எந்த எதிர்ப்பும் கிடையாது. பள்ளி கல்வியில் மாணவர்களுடைய தரம் பற்றி பேசுகிறதா இருந்தால் ஆசிரியர்களுடைய தரம் பற்றியும் பேசி கண்டிப்பாக ஆசிரியர்கள் தரம் பற்றி பேசும்போது இதற்காக வைக்கப்பட்ட டெட் எக்ஸாம்ஸ் அதில் வந்து 2013க்கு பிறகு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் தேர்வு நடத்தலை. ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் வேறு பண்ணிட்டு போனோம், இன்னமும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 30,000 ஆசிரியர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாக இருக்கிறது. இதில் தமிழக அரசு ஏன் அடுத்த நடவடிக்கை எடுக்கலை? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஸ்டேட் போர்ட்ஸ்லேயே அதிகமாக ஆசிரியர்கள் அப்பாயிண்ட் பண்ணது கடந்த 5 வருடங்களில் 70,000 பேருக்கு மேலே நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். டெட் வந்தது ஒரு காலகட்டத்தில் வந்தது, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஆசிரியர் தரம் என்பது ஒரு எக்ஸாமால் மட்டும் முடிவு பண்ணப்படும் நாங்கள் நினைக்கல. இப்போ 60 மார்க்கில் இருந்து 5 மார்க் காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு கேஸ் போட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கேஸ் நடந்தது, பல பன்னெடுங்காலமாக அது நடந்து இழுத்துக்கிட்டு கிடக்கு. ஆனால் ஆசிரியர்கள் பேக்லாக் வந்து மிக மிக குறைவா இருக்கு. நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற அதுல ஒரு நிலைப்பாடு நீங்க எடுக்கணும்ல. நீங்க வந்து 1-5 மார்க் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு சொல்லணும், இல்லாட்டி இடஒதுக்கீடு நாங்க முழுமையாக அமல்படுத்தணும் சொல்லணும். ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க முடிவுக்கு வரணும்ல. இல்ல, கேஸ் ஒரு முடிவுக்கு வெகு சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறோம். அரசோட நிலைப்பாடு தெளிவா இருந்துச்சுன்னா கேஸ் முடிவுக்கு வந்துடும் இல்லையா? இல்லை, அரசோட நிலைப்பாடு தெளிவாக இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அந்த கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து வெகு விரைவில் இது தீர்வு வரும்னு நினைக்கிறோம். சிறப்பாசிரியர்கள் வந்து 7,000 ரூபாய்க்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கிற உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய பணியை வந்து தலைமை ஆசிரியர்கள் சொன்னபடி கேட்டு நடக்கணும்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்கனால பல இடங்களில் 3 நாள் இல்லை, 4 நாள் 5 நாள் 6 நாள் வர வேண்டியிருக்கு, முழு நேரம் இருக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து யாருமே கேட்க முடியாத நிலைமையில் இருக்குது. இந்த இஷ்யூ அம்மாவோட கவனத்துக்கு கொண்டு செல்வேன் கண்டிப்பாக. அந்த ஒரு கேஸ் இருக்குது, அவங்க இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது அம்மா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் மறக்கக்கூடாத விஷயம், இது வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸ் தான் எடுக்கப்பட்டார்கள். இந்த உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தாவா என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 600-700க்கு மேற்பட்ட பள்ளிகள் வந்து அனுமதி இல்லாமல் செயல்படுது. அவங்களுடைய இட பிரச்சனை உட்பட வேறு ஒரு பிரச்சனைகள்னால வந்து சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜிஓ போட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த 700 பள்ளிகள் மூடப்படுமா, தொடர்ந்து நடத்த அனுமதிக்கப்படுமா, அதற்கான விதி மாற்றப்படுமா? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இதே கேள்வி இருக்குதா அப்படின்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனால் எங்களை வந்து 3 ஏக்கர் வச்சுக்கோ 30 ஏக்கர் வச்சுன்னு எங்களை சொல்கிறாங்க, அவங்க பல முறை குற்றம் சாட்டுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து வெகு விரைவில் நல்ல முடிவு எய்தப்படும். பள்ளிக்கூடைய இறுதி தேர்வு நெருங்கக்கூடிய நேரம் மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கு வந்து வரும்போது ஆண்டோட இறுதியில் இருக்கும். நீட் எக்ஸாம் வந்து இந்த மாணவர்கள் எழுத வேண்டி இருக்குமா? அதில் தமிழக அரசு தடை கோர போகிறதா? இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்டு அடுத்த நகர்ந்த விஷயம் தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ஒரு அமைதியான இடமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நீட் எக்ஸாம் எழுத போகிறோமா இல்லையாங்கிற பற்றி மாணவர்களுக்கு என்ன தெளிவு கொடுக்க போகிறோம் தமிழக அரசு நிலைப்பாடு? கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாமுக்கான பயிற்சிகள் பள்ளிக்கல்வித்துறையை பற்றி நான் பேச முடியும். அது வந்து எங்கள் கொள்கை நிலைப்பாடு வந்து அரசு மாணவர்கள் வந்து சஃபர் ஆகக்கூடாது. அதனால் எல்லா இடத்துலையும் வந்து நீட்டுக்கும் சரி ஐஐடிக்கும் சரி பயிற்சிகளை உருவாக்குறதுக்கு
அந்தந்த சிஇஓக்கள் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. சென்ட்ரலாக ஒரு பாலிசி எவால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த நிலை நீட் எக்ஸாம் வந்து தமிழக மாணவர்கள் தயாராக வேண்டியதுதான், மாற்று ஏற்பாடு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்குங்க, கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும், பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழக அரசோட கொள்கை நிலைப்பாடு வந்து நீட் இருக்கக்கூடாது. பிரதம மந்திரிக்கு அம்மா கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கேஸ் நடந்து அதில் தீர்ப்புகள் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் நம்ம நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இது பல துறைகளிலே இது நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போ ஒரு வருஷம் மாணவர்கள் சஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால நான் வந்து என் பிள்ளைகளை விட்டு கொடுத்துட முடியாது. அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக இதுக்கு பயிற்சி எடுக்கணும். கண்டிப்பாக அதில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெர்சன்டேஜ் என்ட்ரன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ நீட்டை அப்போஸ் பண்ணுறதுன்றது ஒரு கொள்கை நிலைப்பாடு. ஆனால் இப்போ நீட் இருக்க போகுது இந்த வருஷம், அதை வச்சு தான் வந்து என்ட்ரன்ஸு நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு நாங்கள் வந்து அவங்கள விட்டுற முடியாது. அந்த பிள்ளைகளை அவங்களுக்கு தனியார் துறையில் கிடைக்கக்கூடிய அதே வசதி நீட் தேர்வுக்கு தயாராவது உத்தமம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதுதான் என்னோட நிலைப்பாடுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதுக்கு ஃபைட் பண்ண போகிறோம். நீட் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவு எந்த தளங்களில் ஃபைட் பண்ண முடியுமோ, லைக் ஜிஎஸ்டியில் பண்ண அதே மாதிரி தான். ஜிஎஸ்டியில் நாங்கள் மட்டும் இதில் வந்து இப்போ ஃபைட் பண்ண போகிறதுன்னா நீங்கள் வழக்கு தொடுக்க போகிறீங்களா, இல்லாட்டி ஸ்டே கேட்க போகிறீங்களா? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் கொடுக்குறேன், அடுத்த வருஷம் எல்லாரும் போயானு சொல்லி சொல்லியாச்சு. கரெக்ட். ஸோ அதில் வந்து இது வரைக்கும் எனக்கு மாற்று ரிவிஷனோ ஏதோ வேறு எதுவும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து தமிழக அரசுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, இதை பொறுத்தவரைக்கும் முடிவெடுக்க வேண்டியது ஹெல்த் மினிஸ்ட்ரி. ஓகே, மக்கள் நல்வாழ்வு துறையில் இதை பற்றி முடிவெடுக்க போகிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கல்வியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இதனால பிரச்சனை வர எந்த தேர்வு வந்தாலும் தயாராக இருங்க. அதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பயிற்சிகள் ஏற்பாடு பண்ணி கல்விக்கு வந்து கூடுதலான முக்கியத்துவம் இந்த அரசு கொடுக்குதுங்கிறத நீங்கள் பல இடங்களில் வலியுறுத்திட்டு இருந்தீங்க. ஆனால் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், உயர்கல்வித்துறைக்கான செயலர், தொழில்நுட்ப கல்விக்கான இயக்குனர், உயர்கல்வி மன்ற செயலாளர், உயர்கல்வி மன்ற துணைத் தலைவர், இப்படி காலியிடங்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகுது. இவ்வளவு காலியிடங்கள் இன்னும் சொல்ல போனால் உயர்கல்வியில் இவ்வளவு முக்கியமான இடங்களில் பூரா காலி பணியிடம் இருந்தால் எப்படி நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு நம்ப முடியும்? எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? இந்த ஆஸ்பெக்டில் ஒருவேளை உலக அளவில் சர்ச் பண்ணி நல்ல ஒரு ஆளாக கொண்டு வர்றதுக்காக அந்த டிலேஸ் இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த மாநிலத்துக்கும் இல்லாத கட்ஸு தமிழகத்தில் இருந்திருக்கு. உலகத்தர வரிசையில் QS ரேட்டிங்கு வந்து எல்லா பல்கலைக்கழகங்களும் அப்ளை பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு மத்திய அரசாங்கம் 20 பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம்ம பல்கலைக்கழகங்கள் குறைஞ்சதில் 4 பல்கலைக்கழகங்கள் உள்ளே போயிடும். அந்த QS ரேட்டிங் எஃபர்ட் எடுக்கிற ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் 100 கோடி வரைக்கும் கொடுக்கிறது. துணைவேந்தர்களுக்கும் பல்கலைக்கழகங்களுடைய தரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் இதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. குவாலிட்டி ஆஃப் வைஸ் சான்சலர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்றது ஒரு தவறாக நான் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழகங்களுடைய தரங்கள் வந்து தர நிர்ணயம் அப்படின்றதுக்கு போகக்கூடிய துணிச்சலே நம்ம தமிழகத்தில் தான் வந்திருக்கு. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் 284வது இடத்துல உலகத்தரத்தில் வந்திருக்கு. அம்மா வந்து விஷன் 2023 சொல்லியிருக்கிறாங்க 10 வேர்ல்ட் கிளாஸ் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி காட்டுவேன்னு. அந்த கல்வி நிறுவனங்களை அந்த உலகத்தரத்துக்கு கொண்டு போகிறதுக்காக பெரும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நீட் பற்றி இறுதியான முடிவை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கும்னு சொல்லி சொன்னீங்க. கண்டிப்பாக அது புரிந்து கொள்ளக்கூடியது, அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஜிஎஸ்டி பற்றிய கூட்டங்களில் கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில், இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இன்னைக்கு அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய தாக்கம் இருக்கக்கூடிய முடிவுகள். அந்த இடத்துல ஒரு அமைச்சர், எந்த அமைச்சரையும் போடலாம், ஒருவேளை மொழி சார்ந்த திறன்கள் எனக்கு இருக்கின்றதுக்காக கொடுத்துருக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஹிந்தியில் பேச வேண்டியிருக்கும். அவங்க கூட பாதி பேருக்கு வந்து வேற மொழி தெரியாது. ஜிஎஸ்டியில் வந்து உறுப்பினராக ஆகியாச்சு, அது நம்ம வந்து நீங்கள் அதை கலந்துக்கிறீங்க போகிறீங்க. ஆனால் இதில் நிலைப்பாடு, தமிழ் அரசு நிலைப்பாடு பார்க்கும்போது இப்போ கூடங்குளம் அணு உலை திட்டத்தில் இந்த மாதிரி தான் முதல்ல வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அப்புறம் ஆதரவு தெரிவித்தாங்க. அது மாதிரி ஜிஎஸ்டிக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ வந்து ஆதரவு கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக போகக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். உதய் திட்டத்துக்கு இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தோம், அப்புறம் ஆதரவு. இப்படி வந்து முதல்ல வந்து கடுமையான எதிர்ப்பும் பின்னாடி ஆதரவுமா தமிழக அரசினுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளுதா, எஸ்பெஷலி இன் ஜிஎஸ்டி? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2006 முதல் முறை அந்த ஜிஎஸ்டி பில் பாராளுமன்றத்துக்குள்ள, அதுக்கு முன்னாலே கூட பி சிதம்பரம் அவர்கள் 2006 பட்ஜெட்டில் ஜிஎஸ்டின்னு ஒரு வார்த்தையை சொன்னதிலிருந்து சித்தாந்த ரீதியாக
இந்த நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளாத ஒரே மாநிலம் தமிழகம் தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்களுடைய அந்த இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி ஏற்கலையா? இன்னைக்கு வந்து இங்க பாருங்க, ஜிஎஸ்டி சித்தாந்த அளவில் நமக்கு உடன்பாடு தான். ஓகே, ஒரே நாடு ஒரே வரி கட்டமைப்பு, ஒரே வரி கிடையாது, ஒரே வரி கட்டமைப்புன்றதுல நமக்கு மாற்று கருத்து இருந்ததில்லை. ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஸ்டேட் லெவல் அட்டானமியை எடுத்துட்டு போறீங்க நீங்க. ஃபெடரலிசம் சொல்லிட்டு, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லிட்டு மாநிலங்களுக்கு இருக்கிற வரி விதிக்கும் உரிமைகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது நமக்கு ஒரு முக்கியமான அப்ஜெக்ஷன். நமக்கு ரெண்டாவது முக்கியமான அப்ஜெக்ஷன், எப்படி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண போறீங்க எதுவுமே தெரியாம நீங்க வந்து பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் போடுறது வந்து மிக தவறான விஷயம். நாங்கள் எதிர்த்தோம். நம்ம இல்ல அதெல்லாம் விவாதத்துக்கு உள்ளாகி தானே வரணும். விவாதத்தானே கேட்டாங்க. எப்படி புதிய கல்விக் கொள்கைக்கு வந்து தொடர் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கோ அது மாதிரி ஜிஎஸ்டிக்கு தொடர் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஜிஎஸ்டிக்கு எம்பவர்ட் கமிட்டி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், நிதியமைச்சர்களின் கமிட்டி வந்து 2007 இருந்து இயங்கிட்டு இருக்கு. கடந்த யூபி அரசுல இருந்து இயங்கிட்டு இருக்கு. 50 மீட்டிங்க்கு மேல வந்து நடந்திருக்கு அந்த கூட்டமைப்பு, அந்த அமைப்பின் சார்பில். ஆனா இவங்க அந்த பில்லை கொண்டு வந்தப்ப பாத்தீங்கன்னா பல விஷயங்களை மாற்றி கொண்டு வந்தாங்க. அந்த டயத்தில் வந்து நம்மளும் அதில் பார்ட்டாக தான் இருந்தோம். அவங்க எம்பவர் கமிட்டியில் கொடுத்த டிராஃப்ட் பில்லுக்கும் ஃபைனலாக பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த பில்லுக்கும் வித்தியாசங்கள், மிகப்பெரிய வித்தியாசங்கள். ஈவன் ஏன்னா ஜிஎஸ்டி வருவதில் ப்ளஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் தமிழகத்தின் இதுக்கு எந்த விதத்திலையும் குறைவு வரக்கூடாது, ஒரு மாநிலங்களுடைய அத்தாரிட்டி பறிபோகக்கூடாது அப்படின்னு வந்து எதிர்த்து நின்ன ஒரே கட்சி. இன்னைக்கு 10 மாநிலங்கள் நமது நிலைப்பாட்டை வந்து ஒத்து வர்றாங்க. இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் 3 மீட்டிங் முடிஞ்சு போச்சு, 7 நாள் நடந்துருச்சு ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து. ஒவ்வொரு கவுன்சில்லையும் வந்து நம்ம நிலைப்பாடை புகழ்ந்து பேசுபவர்கள் இருக்கிறாங்க. ஏதோ கட்சி கட்டுப்பாடுக்காக பலரும் வந்து அந்த டயத்தில் ஓட்டு போட்டாங்க. அந்த டயத்தில் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற பில்டப் கொடுத்து 2% ஜிடிபி உயரும், செக் போஸ்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும், இதில் வந்து விலைவாசி குறையும், இந்த மாதிரி பல விஷயங்களை அடுக்கி கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி கொண்டு இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். எது சரியாக வரும், எது சரியாக வராது. 9625 கோடி நமக்கு வந்து இழப்பீடு வேண்டியிருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்குன்னு நம்ம முதல்ல கணக்கு போட்டோம். ஓகே, இந்த கணக்கு போட்டு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கொள்கை நிலைப்பாடும் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னைக்கு இது ஜிஎஸ்டின்றது வந்து ஏதோ ஒரு 4-5 விஷயங்கள் அடங்கியது கிடையாது. இந்த ஜிஎஸ்டி லா, டிராஃப்ட் லா இன்னும் மேலே வெளியே வச்சிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு விஷயமும் டிபேட் பண்ணப்படுகிறது. மாநிலங்களின் உரிமைகளை இன்னைக்கு வந்து தமிழகம் மட்டும் இன்னைக்கு எடுத்து வைக்கல. இன்னைக்கு 10 மாநிலங்கள் ஒன்றா இயங்கிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் வந்து அவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள். இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நமக்கு எப்படி இழப்பீடு வரப்போகுதுன்றதுக்கு 26,000 கோடி மதிப்புள்ள கோல் டேக்ஸ், ஒரு கோல் மூவ் பண்ணுறப்ப, நிலக்கரி மூவ் பண்ணுறப்போ 400 ரூபா ஒரு டன்னுக்கு இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம். அந்த பணத்தை அவங்க வந்து நேர ஒரு ஃபண்டுக்குள்ளே கொண்டு போய் அது மூலமாக நமக்கு இழப்பீடு தரப்போகிறாங்க. நமக்கு வந்து இப்போ இழப்பீடு பெரிய அளவு இருக்காது அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு வந்து இழப்பீடு தேவை என்பது, அந்த இழப்பீடு வந்து எப்படி வரப்போகுதுன்றதுக்கு இன்னைக்கு வழிவகை நமக்கு பிறந்திருக்கிறது. இது மாதிரி நம்முடைய இழப்புகளை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதற்கான இழப்பீடுகளுக்கும் மாற்று வழி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இழப்பீடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஐட்டம் உள்ள இருக்கணும் ஜிஎஸ்டிக்குள்ள, எந்த ஐட்டம் வந்து ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருக்குன்றதுல முடிவுகள் எட்டப்பட்டு விட்டன. எந்த அளவுக்கு 20 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு தான் ஜிஎஸ்டின்றதை முடிவு பண்ணியாச்சு. 50 லட்சத்துக்கு கீழே 20 லட்சத்துக்கு மேலே இருக்கவங்களுக்கு காம்பவுண்டிங், அதாவது 1/2% அவங்களே டெக்ளேர் பண்ணிக்கிடலான்றதுக்கு முடிவு எழுதப்பட்டு விட்டது. இது மாதிரி ஒரு 25 விஷயங்கள்ல முடிவுகள் எழுதப்பட்டு விட்டன ஜிஎஸ்டி கவுன்சில். அதை இது வெளிப்படையாக சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய வரைவு நிலை வந்து தமிழக அரசுக்கு உடன்பட்டது தானா இது வரைக்கும்? ஆனால் இன்னும் வர வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இதில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன செய்யறோம், பொருட்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க, சேவைகள் நிறைய. நம்ம என்ன செய்யறோம், இப்போ விலைவாசி உயராமல் இருக்கிறதுக்கு 300 பொருட்கள் வந்து நம்ம பொருட்கள் சேவைகள் நம்ம சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸுக்குள்ளே போகுது. இந்த 300 விஷயங்களையும் எடுத்து அதில் இப்போ இருக்கிற டேக்ஸ் எவ்வளவுன்னு பார்க்குறோம். 16 வரிகள் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே ஜோதியில் கலந்துரும். ஜிஎஸ்டின்ற ஜோதிக்குள்ளே இந்த 16 வரிகளும் அடங்கிடும். அது வந்து எக்ஸைஸாக இருக்கலாம், சர்வீஸ் டேக்ஸாக இருக்கலாம், சேல்ஸ் டேக்ஸாக இருக்கலாம்,
சேல்ஸ் டாக்ஸில் இருக்கக்கூடிய பல உருவங்களாக இருக்கலாம், எக்ஸைஸில் இருக்கக்கூடிய 7 அம்சங்களாக இருக்கலாம், என்ட்ரி டேக்ஸாக இருக்கலாம். பாம்பேக்குள்ளே என்ட்ரி டேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 11,000 கோடி. பாம்பே ஒரு நகரத்துக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ளே கலந்து அதை ஜிஎஸ்டின்னு பேர் வச்சிருக்கோம். அன்றைக்கி வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரே வரி விகிதம் அப்படின்னா இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஜிடிபி உயரும்ன்றதுல எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. முறையாக ஜிஎஸ்டி வந்ததுன்னா ஜிஎஸ்டியை முறைப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ உழைத்து கொண்டு இருக்கிறோம். தமிழகத்துக்கு எந்த பாதகம் வராமல். அந்த ஃபுட் செக்யூரிட்டி பில்லை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டதுனால கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு கூடுதலான சுமை ஏற்படுன்னு சொல்றாங்க. இதற்கு என்ன வழி வச்சிருக்கிறோம்? நம்ம ஏற்கனவே வந்து கடன் சுமையில் உட்காந்துட்டு இதில் எதை பேஸாக எடுக்கிறீங்கிற பொறுத்து 1130 கோடியிலேருந்து 2,000 கோடி வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இப்போ ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்துருச்சு. நம்ம அதை வந்தப்போ வந்து கண்டிப்பாக எதிர்த்த மாநிலங்களில் தமிழகம் முதன்மையாக இருந்த மாநிலம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியலாக ஒரு பவுண்டரி வைக்கிறீங்க. ரூரல் தான் இத்தனை பெர்சன்டேஜ், அர்பன் தான் இத்தனை பெர்சன்டேஜ், அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அதில் இருக்க முரண்கள் வந்து நம்ம பேசிட்டோம், அது ஓடிட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த சுமை வந்து ஃபிக்ஸட் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் இருக்க போகுதுன்னு சொல்லி அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோங்கிற கேள்வி. இண்டஸ்ட்ரியல் பாயன்சி தான் இதுக்கு ஒன்லி ஹோப்புங்க. அதாவது தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வர்றது, அதனால கிடைக்கக்கூடிய வருமானங்கள் இந்த மாதிரி. இதுவாது ஒரு சின்ன அமௌண்ட் சொல்லிக்கலாம். 1000 கோடி ரூபா வந்து லட்சம் கோடி ரூபா டர்னர்ல பெரிய விஷயம் இல்லைன்னு. உதய திட்டத்தினால வந்து கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபா கடனை வந்து மின்வாரியத்தோட கடனை மாநில அரசு ஏற்கணும். ஏற்கனவே 2.5 லட்சம் கோடி ரூபா கடன் நம்மகிட்ட இருக்குது. கண்டிப்பா. உதய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அம்மா இதுல வந்து பலமுறை இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று, அந்த மின்வாரியத்துடைய கடனை நாம் கடனாக எடுத்துக்கொள்வது, தமிழக அரசாங்கம் எடுத்துக்கொள்வது. அதான் இதனால அதில் எத்தனை பெர்சன்டேஜ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா அந்த வங்கிகள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி, அந்த நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி, நீங்கள் கொடுத்த கடனுக்கு அந்த வட்டியை குறைக்கிறோன்றாங்க. இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு 3,000 கோடி அதில் பெனிஃபிட் கிடைக்கும் அந்த வட்டியை குறைக்கிறதுனால. இல்லை, 65,000 கோடி சுமை ஏற்கனவே 2 லட்சம் கோடியாக இருக்குது. 65,000 ஒரு பெர்சன்டேஜ் எடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜையும் மாற்றி அமைக்கணும். நம்ம வந்து 17,000 கோடி மட்டும் பிரித்து வைக்கலாம். ஆமாம், 17,000 கோடி மட்டும்தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறதா ஒத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அசெட் பேஸ் தமிழகத்துக்கு பெரிய அசெட் பேஸ் இருக்குது. அதனால இந்த கடன் எண்ணிக்கை இதை வச்சு இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகம்ன்ற கருத்து எனக்கு கிடையாதுங்க. 1,76,000 கோடி பட்ஜெட், நம்ம பட்ஜெட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த 1,76,000 கோடி பட்ஜெட் இருக்கிற இடத்துல 4% ஜிடிபின்றது 3% வந்து 4% உயர்த்தணும்னா கூட உங்களுக்கு வந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து பெரிய அளவில் ஸ்கோப் வரும். ஏன்னா நம்ம வந்து 12 லட்சம் கோடி பொருளாதாரம், தமிழகம் வந்து 12,10,000 கோடி பொருளாதாரம், அதை மறக்கக்கூடாது. நம்ம வந்து அதில் 1% அப்படின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனால் ஓரளவுக்கு இது எனிகேஸ் கடனாக அங்கே தானே இருக்குது, கடனாக இருக்குது டிஎன்இபியில். அதை வந்து நீங்கள் மாநில அரசாங்கத்தில் எடுத்துக்கிட போகிறீங்க. அந்த பாக்கெட்லேருந்து மாற்றி இந்த பாக்கெட் கொடுக்குற விஷயம் அவ்வளோதானே. அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா நினச்சி நம்ம சண்டை போட்டோம், ஃபைட் பண்ணோம். ஏன்னா எஃப்ஆர்பிஎம் ஆக்டை வந்து நம்ம கொஞ்சம் மீற போகிறோன்றது வந்து மத்திய அரசாங்கம் பெர்மிஷன் கொடுக்கணும். ஓகே, அதே போல் நாங்கள் இன்னொன்று என்ன கொட்டோம்னா 3 மாதத்துக்கு ஒருக்க ரேட்டை வந்து உயர்த்தணும்னு சொல்கிறாங்க. அந்த இதில் அதை இப்போ எடுத்துட்டாங்க, எல்லா மாநிலங்களுக்குமே எடுத்துட்டாங்க. இப்போ அந்த உதய திட்டத்தை கீழே வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் எலக்ட்ரிசிட்டி டேரிஃபை வந்து ரிவைஸ் பண்ணணும், அந்த எலக்ட்ரிசிட்டி கமிஷன், ரெகுலேட்டரி கமிஷன் மூலமானு சொன்னாங்க. அது இப்போ கிடையாது. ஸோ மக்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க எலக்ட்ரிசிட்டி பில்லை உயர்த்திக்கிட்டு இருக்கிறதுன்றது பண்ற மாதிரி ஆயிரும். இப்போ எலக்ட்ரிசிட்டி, இப்போ பெட்ரோல் பில்லை 3 மாதத்துக்கு ஒருக்க கூட்டிட்டு இருக்கிற மாதிரி குறைக்கவும் செய்யறாங்கல்ல, ரொம்ப குறைஞ்ச நாளில் குறைக்கிறாங்க. மத்திய அரசுடைய கணிப்புல தொழில்துறை அமைச்சகம் சொல்லியிருக்க, வர்த்தகத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துல தமிழ்நாடு தொழில் வாய்ப்புகளில் 18வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. 12லேருந்து 18க்கு போயிடுச்சு. விவசாயத்துறையில் 20வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி, வளம், அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசுக்கு சரியான விஷயம். முதல்ல இந்த தொழில் சூழ்நிலை, அவங்க வந்து நீங்கள் பலரும் ஏதோ குறிப்பாக பத்திரிகைகள் இது வந்து ஏதோ தமிழகம் பின்தங்கி விட்டது, 12லேருந்து 18க்கு போயிடுச்சு. இதில் என்னென்னு நீங்கள் பார்க்கணும், 240 திங்ஸ், 340 ஐட்டம்ஸ் எடுக்கிறாங்க ஒரு மாநிலத்தில். 211 திங்ஸை ஏற்றுக்கொண்டோம். ஆமாம், ஒரு மாநிலத்தில் என்னென்ன இதெல்லாம் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஒரு எளிமையான சுமூகமான சூழ்நிலையில் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. இந்த 240 ஐட்டம்ஸில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்குது, டாக்ஸேஷன் எப்படி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க, இதை வந்து அதில் டிரான்ஸ்பரன்சி தான் ரொம்ப பெரிய பலவீனமாக இருக்குது. அவங்க வந்து முதல் 5 விஷயங்கள் எதில் கவனம் செலுத்திருக்கோம் பார்த்தா, கடைசியாக செலுத்தக்கூடிய விஷயம் டிரான்ஸ்பரன்சி. ஒரு நீங்கள் அப்ரூவல் கொடுத்த விஷயத்தை ஆன்லைனில் போடுவீங்களா அப்படின்னா தமிழ்நாடு நோ.
அப்ரூவல் கொடுத்துருக்கூடிய விஷயத்தை பப்ளிக் டொமைனில் வைப்பீங்களா அப்படின்னா நோ. இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் இல்லையா? நம்ம ஊரில் இன்னைக்கு வந்து பிறப்பிறப்பு சான்று இதெல்லாம் பப்ளிக் டொமைனில் கிடைக்குது. இது மாதிரி சாதாரண விஷயம் தானே அது. 240ல் 217 340 217 அவ்வளவு ஐட்டம்ஸில் நம்ம பாசிட்டிவாக தான் இருக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ஒரு ரிப்போர்ட்டிங் இஷ்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த 2வது சர்வே நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் வந்து நித்தி ஆயோக் கூட இதெல்லாம் வந்து அவுட் அண்ட் அவுட் பயாஸ்டாக படுது. ஏன்னா அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு கிருஷி விஞ்ஞான் விருது 3 வருஷத்துக்கு தொடர்ந்து கொடுத்தாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ரெக்கார்டு உருவாக்கின ஒரே மாநிலம் நம்ம தானே. திருப்பி 3 வருஷம் ரெக்கார்டு உருவாக்கணும். இந்த வருஷம் 142 மில்லியன் டன்னுக்கு மேலே நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம்னு அவங்களே தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த 2வது குறிப்பாக நித்தி ஆயோகோட கருத்துக்களில் நான் உடன்படலை. அது வந்து தமிழக அரசாங்கம் அதை டேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க கூட வந்து நான் அரசியல் 2 கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 3 தொகுதிக்கான இடைத்தேர்தல் தமிழகத்தில் நெல்லித்தோப்பில் இதில் வந்து வேட்பாளர் மேலே குற்றச்சாட்டு சொல்லி தேர்தல் ஆணையமே தேர்தலை ரத்து செய்த விஷயம் வந்து அரவக்குறிச்சிலையும் தஞ்சாவூரில் நடந்தது. 2 கட்சிகளுமே 2 வேட்பாளருமே மாற்றாமல் அப்படியே நீங்கள் பாட்டி போடுறீங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தில் குற்றச்சாட்டை அதிமுக புறந்தள்ளுகிறதா? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருவர் மேலும் அவங்கள யாரும் பார் பண்ணிடல. அவங்கள அந்த எலெக்ஷன் சட்டப்படி தடை இல்லை. ஆனால் குற்றச்சாட்டை பெயர் சொல்லி தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததற்கான காரணமாக வேட்பாளர்களை குறிப்பிட்டது. வேட்பாளர்களை குறிப்பிட்டாங்க. திமுக வேட்பாளர் கொஞ்சம் ஷார்ப்பாகவே சொன்னாங்க. எந்த இடத்துல பணம் வச்சிருந்தாரு, எப்படி பணம் வச்சிருந்தாரு. அதிமுக வேட்பாளர் பேரும் குறிப்பிடப்பட்டது. பேர் குறிப்பிட்டப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் தடையில்லாத வேட்பாளர்கள் தான் நாங்கள் அவங்கள பார்த்துருக்கோம். இதில் எந்த ஒரு சிம்பாலிக் இதுவும் நம்ம ரீட் பண்ணணும்னு நினைக்கல. அவங்க இருவரும் வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் இருந்தவங்க, நல்லா செயல்பட்டவங்க. ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்க முடியும் இல்லையா? ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானவங்கள நாங்கள் மாற்றிட்டோம்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு கேண்டிடேட் முக்கியம் இல்லை, அந்த கட்சி தலைமைக்கு தான் வாக்களிக்கிறாங்க. நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அந்த கேண்டிடேட் நாங்கள் மாற்றிட்டோம்னு சொல்லி சொல்லும்போது, விமர்சனத்துக்கும் அப்பாற்பட்ட அதிமுக நீங்கள் பேர் வாங்கியிருக்க முடியும் இல்லையா? புரட்சித் தலைவர் அம்மா எடுத்த முடிவுங்க இது. இந்த வேட்பாளர்கள் இந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக வந்து எல்லா ஆஸ்பெக்டையும் பார்த்து தான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்ற நம்பிக்கை ஒவ்வொரு கடைநிலை தொண்டனுக்கும் இருக்குங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் லீகலாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க, அது சரியாக இருக்குன்ற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லை, வெற்றிக்கான முயற்சியை நான் புரிந்து கொள்ள முடியுது. அது அப்படி தான் இருக்கணும். வெற்றி வரும்போது எந்த காம்ப்ரமைஸ்லாம் போலாங்கிறது ஓகே. நான் ஆனால் ஒரு தார்மீக ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது, அந்த குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் ஒரு மாரல் ஸ்டாண்ட் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு குற்றச்சாட்டு தானே, அது ப்ரூவான ஒரு குற்றம் கிடையாதுல்ல. குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, இது நிஜம்தான். ஆனால் அது வந்து முடிந்த குற்றம் என்று முடிந்த ஒரு விஷயம் இல்லை நான் நினைக்கிறேன். பெரிய வியப்புக்குரிய விஷயம், நெல்லித்தோப்பில் வந்து அதிமுக வேட்பாளருக்கு என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்குது. இந்த என்ஆர் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கு உள்ள உறவை எந்த அரசியல் வல்லுநரால் புரிந்து கொள்ள முடியும்னே தெரியல. 2011 கூட்டணினாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே முறிந்ததுனார் என்ஆர் காங்கிரஸ். அதுக்கப்புறம் 2016 இல்லை, அப்புறம் திருப்பி பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு இல்லை, ராஜ்யசபாவில் வந்து திடீர்னு அதிமுகவில் வந்து ஒருத்தர் உருவாராரு. ஒரே குழப்படியா இருக்காது. என்ன நடக்குது என்ஆர் காங்கிரஸுக்கு அதிமுக உறவு? அது பாண்டிச்சேரி அரசியலுங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, நன்றியுடன் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதோட மேட்ரு ஓவர். எங்களை பொறுத்த வரைக்கும் ஓம்சக்தி சேகர் நல்ல வேட்பாளர், அந்த இடத்துல இருந்து அவர் எம்எல்ஏவாக இருந்து சிறந்த சேவைகள் செஞ்சிருக்கிறாரு, அதே தொகுதியில் நிற்கிறாரு. கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார். ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் வருமா இல்லையா? ஏன்னா அவங்க முரண்பட்டாங்க. தமிழக முதலமைச்சர் கடுமையான கோபத்தோடு 2011 பிரச்சாரம் செஞ்சாங்க. துரோகம் செய்தவர் 2016 பிரச்சாரம் செஞ்சாங்க. துரோகம் செய்தவர் என்ஆர் காங்கிரஸ் துறை ரங்கசாமி சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து அது நட்பா மலருது. ஒரு ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு வாலண்டியராக கொடுக்குறாரு. பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் இல்லைங்களா? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொள்கை லெவல் இஷ்யூ இதில் இருக்க மாதிரி எனக்கு படலை. அந்த நேரத்தில் அவங்க செயல்படுத்திய ஒரு சின்ன வியூகம் தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வியூகத்தில் பல காட்சிகள் மாறி வருது. அதில் ஒரு காட்சி தான் இதை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமையால் அந்த தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். நன்றி திரு பாண்டியராஜன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களை பரிந்துரைக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.